ஐபிஎல் தொடரின் 49வது லீக் போட்டியில் சிஎஸ்கே அணி தோற்று இருக்கிறது. சிஎஸ்கே நிர்ணயித்த 191 ரன்கள் இலக்கை பஞ்சாப் அணி எளிதாக எட்டி வென்று இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இன்றைய போட்டி எப்படி அமைந்தது? போட்டி குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ். வணக்கம். சென்னை சேப்பாக்கம் எம்.ஏ. சிதம்பரம் மைதானத்துல இன்று நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 49வது லீக் ஆட்டத்துல சென்னை மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதின. இந்த போட்டியில சென்னை அணி தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த தோல்வி அப்படிங்கிறது ஐபிஎல் இந்த லீக் போட்டியில பிளே ஆஃபுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை சிஎஸ்கே இழந்திருக்கு அப்படிங்கிறத இங்க முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா சென்னை அணி இதுவரைக்கும் 10 லீக் ஆடினாங்க. அதுல 2 மட்டுமே வெற்றியை பதிவு செஞ்சு 8 சென்னை சந்திச்சதுனால பிளே ஆஃப்க்கு அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு பார்க்கப்படுது. குறிப்பா இன்றைக்கு நடைபெற்ற ஆட்டத்துல சென்னை அணியினுடைய அந்த ஸ்கோர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு டீசென்டான ஒரு ஸ்கோர் அப்படின்னு தான் நிபுணர்கள் எல்லாருமே சொன்னாங்க. குறிப்பா 190 இலக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல இலக்காக பஞ்சாப் அணிக்கு கொடுத்திருந்தாங்க. சென்னை அணியில தொடக்கத்துல ஆடிய 2 ஓபனர்களுமே பெரிய அளவுல ரன் அடிக்கல அப்படின்னாலும் 3வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய ஷாம் கரன் சென்னை அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக நன்கு ஆடியதை பார்க்க முடிந்தது. குறிப்பா 47 பந்துகளுக்கு 4 சிக்ஸர் 9 பவுண்டரி அப்படின்னு ஷாம் கரன் 88 ரன்கள் இந்த இன்றைக்கு ஆட்டத்துல எடுத்திருந்தாரு. அதே மாதிரி அடுத்தடுத்த வீரர்கள் எல்லாமே களமிறங்கி சென்னை அணிக்கு ஒரு 190 ரன் அப்படிங்கிறது கிடைச்சிருந்தது. பஞ்சாப் அணி தொடக்க ஆட்டம் அப்படிங்கிறது பஞ்சாப் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தொடர்ந்து போட்டி நடைபெற்ற மைதானத்துக்கு வெளியிலிருந்து ரசிகர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் தற்போது நாம் பார்க்கலாம். அந்த சென்னையில் வரும்போது தான் அந்த ஃபுட்டு அது சில விஷயம் எல்லாமே தெரியும். அப்போ வந்து என்ன பாலிடிக்ஸ் பேசல தலைவா, பாலிடிக்ஸ் வேணாம் தலைவா. சார் சென்னைக்கு வாய்ப்பு இல்லை சார். வாய்ப்பு இருந்தது சார். சென்னை சூப்பர் கிங்ஸ் 180 நல்ல ஸ்கோர் தான். 120 பால்ல 190 ரன் அடிங்கிறது நல்ல ஸ்கோர் தான். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய பேர் இல்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு குறையா எதிர்பார்க்குறோம். நல்ல போலர்ஸ் எடுத்தாங்கன்னா கம்பல்சரி 25 மறந்துருந்தல 26ல கண்டிப்பா நம்ம கபடி நெக்ஸ்ட் இயர் கம்பல்சரி. கும்ராலா நல்ல போலர். அவரை நம்மள குடுத்துனா நல்லா சூப்பரா இருந்திருக்கும். அவர் தேவலாத விட்டாங்க. கும்ரா அடிச்சு கூட்டி வர முடியுமா? ஐபிஎல் தொடரின் 49வது லீக் போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வி அடைந்திருக்கிறது. சிஎஸ்கே நிர்ணயித்த 191 ரன்கள் இலக்கை பஞ்சாப் அணி எளிதாக கடந்து வெற்றி பெற்று இருக்கிறது. அண்மை செய்தி. இது தொடர்பாக மைதானத்திற்கு வெளியே ரசிகர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் நாம் பார்த்தோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.